ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல 2026 ஏப்ரல் மாதத்திற்கான திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்களை பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸினுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்கிறேன். 2026 ஏப்ரல் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜனவரி 18ஆம் தேதி காலையில 10 மணி தொடங்கி ஜனவரி 20ஆம் தேதி காலையில 10 மணியோடு முடிவடையும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்ப வேண்டுமானாலும் நம்ம லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். இந்த லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 4 ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா. இந்த ஆர்ஜித சேவாக்கள்ல எந்த சேவாவில் நம்ம செலக்ட் ஆனாலும் திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்துல சுமார் 10 அடி தூரத்துல நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இதற்குரிய லக்கி டிப் குழுக்கள் ஜனவரி 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லைவ்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இதனுடைய ரிசல்ட்ஸ் ஜனவரி 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல. யாரெல்லாம் எந்த சேவாவில் எந்த தேதியில செலக்ட் ஆகியிருக்கோம் என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவாங்க. கூடவே செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு மெயில் மற்றும் எஸ்எம்எஸும் கூடவே அவங்க எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க, எந்த தேதியில செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற தகவல்களோடு சேர்த்து பேமெண்ட் பண்றதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்புவாங்க. இந்த லக்கி டிப்ல செலக்ட் ஆனவங்க பேமெண்ட் பண்றதுக்கு ஜனவரி 20ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி ஜனவரி 22ஆம் தேதி மதியம் 12 மணி வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. ஏப்ரல் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஸ்ர தீப அலங்கார சேவாவினுடைய புக்கிங் ஜனவரி 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் சேவாவையும் திருமலையில நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த இரண்டிற்கும் சேர்த்துதான் இந்த தரிசன டிக்கெட் நாம புக் பண்றோம். இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களோடு சேர்த்து ஆனுவல் ஆர்ஜித சேவாவான வசந்தோற்சவம் சேவாவிற்கான ஏப்ரல் 1ஆம் தேதிக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஜனவரி 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். ஏப்ரல் மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஜனவரி 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் சேவாவை திருமலையில போய் நேரடியாக பார்க்க முடியாது. சேவாவை வீட்டில் இருந்தபடியே எஸ்விபிசி சேனல் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய தேதியில திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் செய்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஏப்ரல் மாதத்திற்கான அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஜனவரி 23ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த இலவச அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்தால் கோவிலுக்குள்ள அங்க பிரதட்சணமும் செஞ்சுட்டு அங்க பிரதட்சணம் செய்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனமும் பார்த்துட்டு வரலாம். இந்த இரண்டிற்கும் சேர்த்துதான் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் நம்ம புக் பண்றோம். ஏப்ரல் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஜனவரி 23ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் திருமலை வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்துல போய் சுமார் 10 அடி தூரத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஏப்ரல் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஜனவரி 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். ஏப்ரல் மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஜனவரி 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். திருமலை, திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒண்டிமிட்டாவினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஜனவரி 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓபன் ஆகும். அடுத்து பிப்ரவரி மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஜனவரி 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். பிப்ரவரி மாதத்திற்கான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஜனவரி 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும்.
பிப்ரவரி மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஜனவரி 26ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும். இந்த ஹோமம் தரிசன டிக்கெட்ஸ் நாம புக் செய்தால் அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கோஷாலை பக்கத்தில் நடக்கக்கூடிய ஹோமமும் அட்டன் பண்ணிட்டு ஹோமம் முடிந்த உடனே திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூல ஜாயின் செய்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஹோமம் பிளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இந்த இரண்டிற்கும் சேர்த்துதான் இந்த ஹோமம் டிக்கெட்ஸ் நாம புக் பண்றோம். இந்த தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் டிடிடி ரூம்களை ஆன்லைன் மூலமாக டிடிடி ஆப் அல்லது டிடிடி வெப்சைட் மூலமாக நம்ம புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமுமே திருமலை திருப்பதியினுடைய தரிசன டிக்கெட்டுகள் குறிப்பிட்ட தேதியில தான் ஓபன் ஆகும் என்று டிடிடி கொடுத்திருக்கக்கூடிய ஸ்கெடியூலின் படி ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் எப்போ ஓபன் ஆகும் என்கிற தகவல்களை பற்றி பார்த்தோம். இது டென்டேட்டிவ் டேட்ஸ் தான். இதுல ஒரு நாள் முன்ன பின்ன ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஏப்ரல் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய தகவல் பற்றி டிடிடி அபிஷியல் அப்டேட் கொடுத்த உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக தகவல் கொடுக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.